வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய சிறப்பு கேள்வி கேட்டபது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸ்ரீனிவாசன் இந்தியாவுடைய கிரிக்கெட் வரலாறு எழுதுவதானால் இந்த பெயரை நிச்சயமாக யாரும் தவிர்க்க முடியாது. அது டிஎன்சி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனா இருக்கட்டும், அல்லது பிசிசியா இருக்கட்டும், அல்லது ஐசிசியா இருக்கட்டும், நிச்சயமாக எல்லா இடங்களிலுமே திரு ஸ்ரீனிவாசனுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. லலித் மோடி விவகாரம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, லோதா கமிட்டியோட தீர்ப்பு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தடை என்று அனைத்து விவகாரங்களிலும் அடிபடக்கூடிய ஒரு பெயர். மீண்டும் சொல்கிறேன், அனைத்து விவகாரங்களிலும் அடிபடக்கூடிய ஒரு பெயராக திரு ஸ்ரீனிவாசனுடைய பெயர் இருந்திருக்கிறது. இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினராக திரு ஸ்ரீனிவாசன் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் சார், நிறைய பிரச்சனைகளை முதல்ல நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? மாறி 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 இந்த கிரிக்கெட் உலகம், அந்த பிசிசிஐ பத்தி, சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நிறைய கான்ஃபிளிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துலயுமே நீங்க ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாவோ பாதகமாவோ அதை எப்படி எதிர்கொள்றீங்க? அது எந்த விதமான தப்பும் செய்யாட்டாக்க ஒரு தைரியம் வருதுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா இப்ப வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் கூட பார்த்தாக்க லலித் மோடியே இதை எல்லா கேசுகளையும் அவரே துவங்கி வச்சிருக்கார். பிசிசிஐல இருந்த அதிகாரிகளை, தட் இஸ் பழைய பிரசிடென்ட், அவங்களே அதுல உடந்தையா இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்ப தெரிய வருது. ஆனா அன்னைக்கு இதெல்லாம் தெரியல. ஆனா இந்த பெட்டிங், நான் எந்த விதமான பெட்டிங் செய்ததில்லை. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா என் மேல எந்த விதமான ஒரு பழி ஒன்னும் இல்ல, என் மேல நான் தப்பு பண்ணதா ஒன்னும் வரல. அதனால நீங்க இஃப் யூ ஆர் கிளீன் ஆல்வேஸ் யூ கேன் ஸ்டாண்ட் அப். உங்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை, நம்ம எந்த தப்பும் செய்யல, நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆமா, ஓகே. இந்த லலித் மோடி விவகாரம், சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நிறைய போகும்போது இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் வித் லலித் மோடி அண்ட் ஸ்ரீனிவாசன். லலித் மோடி ஐபிஎல் கொண்டு வந்ததுல உங்களுடைய தேர்வா இல்லாட்டி அது தானா நேர்ந்ததா? வாஸ் இட் யுவர் சாய்ஸ்? இல்ல அப்ப அவர் அந்த ஐபிஎல் அதை உருவாக்கி அப்ப பிரசிடென்ட் அவர் ஸ்ரீ அவர் தான் பிரசிடென்டா இருந்தார். அவருடைய தலைமையில தான் ஐபிஎல் துவங்கியது. அப்ப லலித் மோடி ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ இருந்தார். ஐபிஎலுக்கு அவரை சேர்மனா போட்டாங்க. அவர் இது பண்ணார். அது சூஸ் பண்ணது பிசிசிஐன்னு சொல்லலாம். இப்ப நான் இல்லன்னு சொல்ல முடியாது, நானும் அந்த குழுவில் இருந்தேன். ஆனா எல்லாருமே மொத்தத்துல அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு யார் பிக் பண்ணான்னு ஒண்ணு வரும் இல்லையா? அப்ப நம்ம அப்துல் கலாம் வந்தாங்கன்னா முலாயம் சிங், அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆகும்போது முலாயம் சிங் சொன்னாரு, சந்திரபாபு நாயுடு சொன்னாருன்னு சில பேர்களை சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இவர் ரெஃபர் பண்ணப்பட்டது உங்களால இல்லைன்னு சொல்ல முடியும். நான் முதல்ல எனக்கு இந்த ஐபிஎல், அதாவது எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஐபிஎல் தொடங்க போறோம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதனால அந்த அறிவிப்பு செய்யும் போது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேலை நடந்திருக்கு. எல்லாரும் all of us were called and said that we are going to start IPL. So லலித் மோடி ஆல்ரெடி அந்த ஐபிஎல் அவர் தான் இதுல செயல்பட்டு அதை உருவாக்கி, அப்ப அவர் பிந்திரா இருந்தார் கூட, அவரோட கூட இருந்தார். ஐஎம்ஜி நிறுவனம் அவங்க எல்லாருமா சேர்ந்து இதை ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ சரத்பவார் பிரசிடென்டா இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கும் லலித் மோடிக்கும் கான்ஃபிளிக்ட் எங்க ஆரம்பிச்சது? முதல்ல இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, லலித் மோடி இதுக்கு காரணமா இருக்கலாம்ங்கிற டவுட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? லலித் மோடி ஐபிஎல் செயல்பட்ட பொழுது அதுல சில அவர் பிசிசிஐல வைஸ் பிரசிடென்டா இருந்த பொழுது அவர் மேல கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் மேல என்கொயரி ஆர்டர் பண்ணது சசாங்க் மனோகர். அவர் தான் பிரசிடென்டா இருந்தார். அவர் தான் அதுக்கு டிசிப்ளினரி கமிட்டி ஒன்னு அமைத்து அதுல இவர் மேல என்கொயரி பண்ணணும்னு சொல்லி என்கொயரி முடிகிற வரைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணார். நீங்க சொல்றது இன்டர்னல் என்கொயரி? ஆமா, இன்டர்னல் பிசிசிஐ இன்டர்னல் என்கொயரி. அதுக்கு அந்த என்கொயரி கமிட்டிக்கு தலைமை தாங்கினது ஸ்ரீ அருண் ஜெட்லி அவர்கள். அதுல 3 நபர்கள் இருந்தாங்க. ஒன்னு அருண் ஜெட்லி, இவர் ஜோதிராதித்ய சிந்தியா, சிராயோமி, அவர் அப்போ பரோடா கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்கொயரி பண்ணிட்டு 2 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு யுனானிமஸா அவரை எக்ஸ்பெல் பண்ணாங்க. அது செப்டம்பர் 2013. ஆனா அதுக்கு முன்னதாகவே ஜூன் 2013 இருந்து லலித் மோடி சசாங்க் மனோகர் அவங்களோட தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் இப்பதான் இப்பதான் வெளியே வருது. சொல்றது பிசிசிஐல இருந்து கிரிக்கெட்ல இருந்து அவர் எக்ஸ்பெல் பண்ணதுக்கு அப்புறம், அவர் முன்னாடியே சஸ்பென்ஷன்ல இருக்கார். அவன் எக்ஸ்பெல் பண்றதுக்கு முன்னாடியே இந்த தொடர்பு ஒண்ணு இருக்கு.
இந்த ஐபிஎல் மேட்டர் ஒன்னு ஆரம்பிச்சு நான் உடனே விலகிட்டேன். நான் என்ன ஸ்டெப் அசைட் பண்ணிட்டேன். அப்பதான் தால்மியா வர அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில் மோடி எக்ஸ்பெல் பண்ணப்பட்ட போது பிரசிடென்ட் வந்து சீனிவாசன். அப்ப நான் திருப்பி வரேன். அந்த டிசிப்ளினரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அவர் எக்ஸ்பெல் பண்ணுங்கிறது இருந்துச்சு. ஆமா, அது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். So you took the decision unanimously. அந்த BCCI எல்லாரும் all members were there. It was unanimous decision of BCCI all members. AGM இல்ல வச்சு அவங்க ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் வச்சு அவர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப வந்து அருண் ஜேட்லியோ இல்லாட்டி சசாங்க் மனோவரோ ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்களா? இல்ல கூடாது வேண்டாம். சசாங்க் மனோவர் வந்து விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருந்தவர். அப்ப பிரசிடென்டா இல்ல. இப்போ 2013 அங்கிருந்து வேற யாரோ ஐ திங்க் பிரகாஷ் தீக்ஷித் or somebody was president. அப்ப அவங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. எல்லாரும் அதாவது யுனானிமஸ் டிசிஷனுக்கு அவர் லலித் மோடி எக்ஸ்பெல் பண்ணணும். அதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது செய்யப்பட்டதா? ஆமா, நீங்க பைனான்சியல் இரெகுலாரிட்டிஸ் தான் நினைக்கிறேன் நான். அதாவது அந்த அவர் மேல குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு பிசிசிஐல அதுல வந்து இந்த என்கொயரி கமிட்டி போய் இதுல எல்லாம் அவர் கில்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அத பேசிஸா வச்சுக்கிட்டு அவர் சசாங்க் மனோகர் பிரசிடென்டா இருந்தபோது நான் செக்ரட்டரியா இருந்தபோது இங்க சென்னையில அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து பிசிசிஐ கொடுத்தாங்க. நான் தான் போய் கொடுத்துட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் லைவ்ல இருக்குதா? அதை பத்தி ஏதாவது ஆக்ஷன் இருக்காங்களா உங்களுக்கு? அந்த கம்ப்ளைண்ட் இப்போ அதாவது அந்த கம்ப்ளைண்ட் மேல அந்த கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணித்தான் இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கள்கிட்ட இருந்து சாட்சி வாங்கிட்டு அவங்க அதை வச்சுட்டு அந்த பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க லலித் மோடி. அது லண்டன் போனதுக்கான காரணம் இந்த பிரச்சனைகள் உருவாகி இது இந்த மாதிரி தீவிரமாகவும் நமக்கு இது நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதை கெஸ் பண்ணும் போதே போயிட்டாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் அந்த பிகினிங் பிரச்சனை ஆரம்பிக்கிற முன்னாடியே அப்படிதான் இப்ப சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவருக்கு தான் தெரியும் ஏன் நாட்டை விட்டு ஓடணும்னு. ஆனா என்னன்னா அவருக்கு வந்து அந்த ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒதுங்கி இருக்கலாம்னு லண்டன் போயிட்டார். ஆனா அங்கேருந்து உட்காந்து என்ன பண்ணாருனாக்க பிசிசிஐ எப்படி கவுக்குறது, சீனிவாசன் எப்படி அடிக்கிறது, என்ன பண்ணலான்னு அது தீவிரமா வேலை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு சில இங்கிருந்து இருக்கிறவங்க உடனே இருந்திருக்காங்க. நம்ம தந்தி டிவிக்கு கிடைச்ச ஆவணங்கள்ல நம்ம வந்து நிறைய ரிவீல் பண்ணோம். இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சில விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த இமெயில் டிரான்சாக்ஷன் நம்ம போட்டிருந்தோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னலா ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்டே இருந்திருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்ரீனிவாசனை வந்து டார்னிஷ் பண்ணோம், முடிஞ்ச அளவு கேரக்டர் அசாசின் பண்ணோம், எவ்வளவு தூரம் பண்ணணும் சிஎஸ்கே வரைக்கும் எல்லாமே பண்ணணும். இந்த இவங்க வந்து லண்டனுக்கு போறாரு, அவர் நீக்கப்படுறாரு. இதுக்கு ஒட்டுமொத்த பிசிசியோட ஆக்ஷன் தான் காரணம் சொல்லும் போது ஏன் ஸ்ரீனிவாசனை மட்டும் லலித் மோடி கார்னர் பண்ணணும், டார்கெட் பண்ணணும் தெரியலங்க எனக்கு. ஆனா இப்ப வந்து பார்த்தாக்க லாஸ்ட் 2 years 3 years நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்க அது லலித் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நான் மேபி ஐ எம் டூ ஸ்ட்ரைட் ஃபார் அவருக்கு வந்து என்ன ஏன் முடிக்கலன்னு சொன்னாக்க என்ன ஒன்னும் செய்ய முடியாது, நான் தப்பு தண்டா செய்ய மாட்டேன், அது அவருக்கு தெரியும். அவருக்கு வழியில இருந்திருக்கலாம். அவருக்கு வந்து அவரோட ஐடியாஸ் அவர் பிளான்ஸ் அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரோ அவரோட ஏன்னா அவர் வந்து அவர் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா தான் பண்ணார்னு ஒன்னும் சொல்ல முடியாது. சோ அதுக்கு வந்து நான் இடைஞ்சலா இருந்திருப்பேன், கட்டாயம் இடைஞ்சலா இருந்திருப்பேன். அந்த ஒரு அடிப்படையில அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு? அதாவது அவர் வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ண நீங்க வந்து அதை நிராகரிக்க, அந்த மாதிரி அவருக்கான ஸ்கோப் வந்து குறைஞ்சிட்டே போக மாதிரி ஏதாவது அவர் கர் பண்ண முடியாது? அவர் ஸ்கோப் குறையிற மாதிரி இல்ல, அவர் பண்ண வேண்டிய நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அந்த மீடியா ரைட்ஸ் டீல்லையே அவர் தப்பு பண்ணாரு, பணத்தை சைஃபன் பண்ணாருன்னு சொல்லித்தானே அந்த அதுதானே அவருக்கு பிடிக்கல. இன்னி வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அதுலதானே மாட்டினார். அவர் பணம் அதாவது கமிஷன் அவருக்கு போச்சு, அவர் கமிஷன் எடுத்துட்டார், யாருக்கும் சொல்லல, அது வந்து கரெக்டா வந்து அப்ரூவல் ஆகல, கண்மறைவா இதெல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு நாங்க சொன்னதை வச்சுதானே அதுதானே கம்ப்ளைண்ட், அதான மெயின் ஐட்டம் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் இஸ் தட். சோ அதனால அவர் கோவம் வந்திருக்கலாம், அதனால என் மேல இது பண்ணலாம். பட் ஆனா ஒண்ணு அவர் வந்து ஒரு கரெக்டா இருக்கோ செஞ்சு நேர்மையா ஒண்ணு செஞ்சதை போய் நான் தப்புன்னு சொல்லல. அந்த ஈகோ மேட்டரே இல்ல. பிசிசிஐ ஒரு பொது நிறுவனம், இட்ஸ் பப்ளிக் பாடி. அந்த பப்ளிக் பாடியில கை வைக்க கூடாது. எதுலயுமே வந்து உன் பணம் நீ சம்பாதி நீ சேர்த்துக்கோ சரி, ஆனா அடுத்தவன் பணத்திலேயோ இல்ல பப்ளிக் பாடியில வச்சு கை வைக்க கூடாது, அது தப்பு.
அதுதான் அவர் செய்தார். இந்த ஐபிஎல் வந்த பிறகு இல்லாட்டி பிசிசிஐல நீங்க வந்த பிறகு அது அதிகமான பணப்பழக்கம் வந்து ஒரு பெரிய பூம் மாதிரி வந்துச்சு. அதாவது அதோட ரேஞ்ச் வந்து ஒரு 4 டைம்ஸ் தாண்டி எங்கேயோ போய் நின்னது. அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தீங்க, ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது, இப்ப கூட எல்லாத்துக்குமான அவங்களுக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணது, எல்லா விஷயங்களும் கொண்டு வந்தீங்க. இந்த அதிகமான பணம் தான் தப்பு செய்யறதுக்கான காரணம். அதுதான் அவர் ஊர்த்திருச்சு. அவர் ஒரு கண்மூடித்தனமான பணம் கிடைச்சது வந்து லலித் மோடியை திசை திருப்பிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. எதனால அவர் திசை திருப்பிச்சு அது தெரியாது நமக்கு. அது அவரோட மென்டல் மேக்கப், அது பார்க்கணும். ஆனாக்க ஐபிஎல் எந்த அளவுக்கு பணம் வருதோ இப்ப பிசிசிஐக்கு, அதோட ஐசிசில இருந்து வரப்போறதுங்களா. இப்ப இந்த புது 2015 to 2023 அந்த ஐபிஎல் ஐசிசி ஈவெண்ட்ஸ் அந்த ரைட்ஸ்லயே இந்தியாவுக்கு இப்ப வந்து அந்த டாப் லைன் அந்த மொத்தம் வர மீடியா ரைட்ஸ், ஸ்பான்சர்ஷிப் எல்லாத்துலயுமே 20% வருது நமக்கு டைரக்டா. அதுலயே நமக்கு வந்து இப்ப ஐபிஎல் வர அளவுக்கு விட இன்னும் அதிகம் சம்பாத்தியம் இருக்கு. அதாவது இப்ப வந்து என்ன சொல்லலாம்னாக்க, இப்ப இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் கிரிக்கெட், இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட், தட் இஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட், அந்த சம்பாத்தியத்துக்கே இந்தியால இருந்து போறது, அதுக்கு வந்து ஒரு அளவுக்கு இப்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, இது கொடுத்த ரெகக்னிஷன் இருக்கு, உரியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2% கிடைச்சது, இப்ப 20% கிடைச்சது. அது சண்டை போட்டு நான் தானே வாங்கி கொடுத்தேன். அதாவது இதை வந்து வெளிப்படையா எடுத்து பேசி பாக்கி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க அதாவது இது எங்களுக்கு உரிமை, எடுக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஒத்துன்னு இருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் வரும்போது இவ்வளவு இன்னைக்கு வரைக்குமான இவ்வளவு டெவலப்மெண்ட் பார்த்த பிறகு நீங்க சொன்ன அந்த டிசிப்ளினரி கமிட்டியில இருந்த அருண்ஜேட்லியோ, சரத்பவாரோ, உங்களுக்கு பிறகு பிரசிடென்ட் ஆன சசாங்க் மனோரோ, இவங்க எல்லாம் யாருமே உங்கள்கிட்ட பேசலையா? இவங்க எல்லாம் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லலையா? இல்லாட்டி லலித் மோடி எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லலையா? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அவங்க ஏதாவது எடுத்தாங்களா? இல்லீங்க, அவங்க எல்லாருமே அதாவது இந்த ஐபிஎல் எடுத்துங்க, ஸ்டார்ட் பண்றச்சு அவங்களுக்கு வந்து இந்த சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா என்னன்னு தெரியாது. அன்னைக்கு வந்து டீமை எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை அன்னைக்கு. அப்ப வந்து எல்லாரும் லெட்டர் எழுதி கேட்டாங்க, நீங்க எடுத்துக்கிறீங்களா, நீங்க எடுத்துக்கிறீங்களா, நீங்க எடுத்துக்கீங்க. அதே மாதிரிதான் லலித் மோடி விட்டு எனக்கு கடிதாசு வந்தது இந்தியா சிமெண்ட்டுக்கு. இந்தியா அப்ப நான் பிசிசிஐல ட்ரெஷரரா இருக்கேன். இந்தியா சிமெண்ட்ல லெட்டர் போச்சு சரத்பவார், அன்னைக்கு அவர் தான் பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கு, நான் ட்ரெஷரரா இருக்கேன்னு, இந்தியா சிமெண்ட் பிட் பண்ணலாமா, அதாவது டெண்டர் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி அவர் பதில் போடுறார், நீ எடுக்கலாம், கான்ஃபிளிக்ட் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லி. அதுக்கு அப்புறம் தான் நான் இந்தியா சிமெண்ட் எடுத்தது. இவங்க சொல்றது தப்பு. இந்தியா சிமெண்ட் என்ன, இந்தியா சிமெண்ட் வந்து 50 வருஷமா கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்றது, அது எல்லாருக்கும் தெரியும். கிரிக்கெட்டர்ஸ், கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். கிரிக்கெட்ல இருந்து சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இந்தியா சிமெண்ட்ஸ்ல கிடையாது, யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அதனால வந்து லெட்டர் எழுதி கேட்கிறோம். கேட்டு அவங்க சரி நீங்க டெண்டர் போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் உருவாக்கப்பட்டது. அந்த டெண்டர் எடுத்தோம், சென்னைக்கு வந்தது. இந்த சரத்பவார் கொடுத்த லெட்டர்லாம் உங்களுடைய பொசிஷன்ல இருக்குதா? எல்லாம் இருக்குங்களா, எல்லா கோர்ட்லயும் எல்லாருக்கும் எல்லா பொசிஷன்ல இருக்கு. அது ஆல் இப்ப நான் சொல்றது எல்லாமே ரைட்டிங்ல வந்ததுதான். அதான் இப்ப ஆபீஸ் பேரரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த டீமை வாங்கக்கூடாதுன்னு உங்களுடைய பைலால இருந்த போது அதை வந்து இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. சரத்பவார் தான் நீங்க வரலாம்னு சொல்லி சொல்றாரு, ஓகே நான் பேசிட்டேன் எல்லாத்தையும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பின்னாடி எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்ட் அங்கேயே காலி ஆயிருது. அதை நீங்க கோர்ட்ல வைக்கலையா? அதெல்லாம் வச்சோங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னாக்க அன்னைக்கு வந்து அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ கான்ஃபிளிக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் இதுல ஒரு மீடியால ஒரு மெசேஜை கொடுத்து உருவாக்கி இதை பத்தி நிறைய பேசியிருக்கக்கூடிய ஒரு சசாங்க் மனோகர், எனக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆனவர், அவரே அன்னைக்கு வந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்றார், கான்ஃபிளிக்டே கிடையாது, எதுவுமே இல்ல, அது வந்து இந்தியா சிமெண்ட் இந்த சென்னை சூப்பர் கிங் எடுத்ததில் எந்த விதமான நோ ராங் ப்ராசஸ், தேர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட் கொடுத்திருக்காரு. அது பிரஸ் ஸ்டேட்மெண்ட், அதுவும் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்த ரெக்கார்ட் ஆகி அது பிரிண்ட் ஆயிருக்காது. அதனால இதெல்லாம் போட்டு ஆல் தீஸ் எவிடன்சஸ் ஆர் ஆல்சோ கிவன். ஆனா என்ன ஆயிடுச்சுனாக்க எப்படின்னாக்க இன்னைக்கு வந்து இந்தியா சிமெண்ட்டுக்கு சென்னை சூப்பர் கிங்ல ஒரு ஷேர் கிடையாது, எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ல ஒரு ஷேர் கிடையாது. எனக்கு வந்து நோ கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சென்னை சூப்பர் கிங், அது விலகியாச்சு. இதெல்லாம் வந்து சிஎஸ்கே பிரச்சனை வந்த பிறகுதானே? ஆமா, பிறகுதான். இல்ல என்னக்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க நீ வச்சு கூடாதுனாங்க, ஓகே கனம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, அதுபடி போறோம்.
ஆஃப்டர் ஆல் இது ஒரு கேமுக்கு. இப்ப நாங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வெளியே வந்ததை நம்ம பின்னாடி நான் பேசுறேன். நான் கேக்குறேன், இந்த இவ்வளவு டாக்குமெண்ட் நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியும் கோர்ட்ல வந்து திரும்ப திரும்ப நீங்க ஸ்ரீனிவாசன் செஞ்ச தப்பு, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவ்வளவு கடுமையான விஷயங்கள் மாறி மாறி வேற வேற கேஸ்ல வரும்போதெல்லாம் ஒரு லைன் வந்து தெளிவா இருந்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் பிசிசிஐல இருக்கக்கூடாது, இல்லாட்டி சிஎஸ்கே விடணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும்னு நீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்துச்சு. அது எப்படின்னாக்க அத பத்தி வந்து இப்ப நீதிமன்றத்தை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு வந்து ஏன்னா அது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மேட்டர் மட்டும் அதுல எப்படி சொல்லணும்னாக்க, இந்த அந்த பிஐஎல் லிட்டிகேஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசணும். அது நான் சொல்றேன், ஆதித்ய வர்மா பத்தி ஒரு வார்த்தை பேசணும், அது வர அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னாக்க, இப்ப சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்தியா சிமெண்ட் வந்து இந்தியா சிமெண்டோட பொசிஷன், அதாவது பண்ணீங்களா இல்லையா, அதை ஃபுல்லா கேட்கவே இல்லையா அவங்க. அங்கேயும் இந்த இந்தியா சிமெண்ட் பொசிஷனை வந்து ஃபுல்லா கேட்கல. லோடா கமிட்டியில போனவங்க என்ன சொல்லல, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மேல என்ன தண்டனை தான் நான் கொடுக்கணும். இதுல ரெண்டு விஷயம் வருது. அதாவது எங்களுடைய சைடு அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. உங்கள்கிட்ட எமினன்ட் லாயர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லாயர்ஸ் கொடுக்க முடியும். அவங்க வந்து என்னுடைய சைடு வாதங்கள் வைக்கப்படவே இல்லைன்னு சொன்னா வைக்கப்படவே இல்லைன்னு சொல்லல. அதாவது வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்கல, கேட்கல. அதாவது வந்து ஆர்கியூ பண்ண விடணும். இந்த இதுல அது தள்ளி போட்டே போயிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்ப இந்தியா சிமெண்ட் ஸ்டோரி வாஸ் நெவர் பிளேஸ்ட், நெவர் ஹர்ட், நெவர் கிவன் டியூ ஹியரிங் அப்படிங்கிறது இந்தியா சிமெண்ட் சிஸ்டத்துல. நீங்க வந்து ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட் நடந்தா தான், ரெண்டு பக்கமும் விட்னஸ் சப்மிட் பண்ணாதான், ரெண்டு பக்கமும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் தாக்கல் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போக முடியும். அவங்க வந்து உங்களோட சைடு ஒரு நடந்ததை சொல்றேங்க. நீங்க உங்களுக்கு வந்து என்னோட அதிகமா லாத்திரி நீங்க உள்ள பிரச்சனையில இருக்கிறதுனால நீங்க இன்னும் நுவான்சஸ்க்குள்ள போயிருப்பீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டி ஜட்மெண்ட் கிடையாது. யாருமே இல்லாம நானா ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்னோட நாலேஜ் வருதுன்னே கிடையாது. கம்ப்ளீட்டா ஸ்ரீனிவாசன் வந்து எல்லாமே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுது, அவருடைய பதில் கேட்கப்படுது, எல்லாமே சொல்லப்படுது. எதுவுமே சொல்லாம ஸ்ரீனிவாசன் தெரியாமலே ஜட்மெண்ட் வந்துடலையே. நான் என்ன சொல்றேன்னாக்க, இந்தியா சிமெண்ட்டுக்கு இருக்கிற குறை, அப்ப எந்த குறை என்னன்னாக்க, இந்தியா சிமெண்ட்டையே தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஏதோ இந்தியா சிமெண்ட் தப்பு பண்ணிடுது. அதனால வந்து தப்பு பண்ணிடுது, லோடா கமிட்டி நீ தண்டனையை கொடுங்க. சோ இதே இந்தியா சிமெண்ட் லோடா கமிட்டி போன போது லோடா கமிட்டி அவங்க என்ன சொன்னாங்க, நான் தண்டனை தான் கொடுக்கணும். இல்ல அது கரெக்ட் தான். லோடா கமிட்டி ஃபார்ம் பண்ணி நான் சொல்ற பாயிண்ட் என்ன, லோடா கமிட்டி வந்து அவங்க நியமிக்கப்பட்டது தண்டனை வழங்குறதுக்கா மட்டும்தான். அதனால அவங்க வந்து வெறும் சொல்லிருக்க முடியாது, நான் தண்டனை வழங்குறதுக்கா ஒரு கமிட்டி அமைச்சோன்னே நீங்க ஏன் அப்பீலுக்கு போயிருக்க கூடாது, நீங்க ஏன் ஸ்டே கேட்டிருக்க கூடாது, நீ வந்து என்னுடைய சைடை இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, என்னுடைய சைடு வந்து கேட்கப்படவே இல்லைன்னு. அப்படி என்னோட சைடு கேட்கப்படவே இல்லாம தண்டனையை அறிவிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டேன். சோ அந்த லோதா கமிட்டி வந்து தண்டனை அறிவிக்கிறத அவங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே கிடையாது. அவங்களுக்கான அஜெண்டாவே, அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷனே அது மட்டும். லோடா கமிட்டி அப்பயே நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்பீலுக்கோ இல்ல ஒரு ஸ்டேக்கோ இல்லாட்டி நீங்க வந்து உங்களுடைய இன்டர்வியூ போர்டுக்கோ ஏன் நீங்க ட்ரை பண்ணலாம்னு கேக்குறேன். அது என்னன்னாக்குங்க, 2 வருஷமா இந்த சுப்ரீம் கோர்ட், அது 2014 அதுல இருந்து முட்கல் கமிட்டி போட்டாங்க, அவங்களும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சீனிவாசன் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க தேர்தலுக்கு நிற்கக்கூடாது. சப்போஸ் சீனிவாசனே இருந்தாக்க அவருக்கு வந்து இந்த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது சிஎஸ்கேல. அப்புறம் லோடா கமிட்டி டெசிஷன் கொடுக்கிற வரைக்கும் அவங்களும் டெசிஷனை கொடுக்கணும். எது லேட்டரோ, அதாவது அது வரைக்கும் ஒன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இந்த அடுத்த தேர்தலில் நீ நிற்க கூடாதுன்னு அவங்க சொல்றது ரொம்ப கிளியரா எனக்கு புரிஞ்சுட்டு. எனக்கு அதாவது எனக்கு அந்த அளவுக்கு சட்டம் தெரியாது, ஆனா அதை படிச்சா எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற யாராவது வரட்டும்பா, நீ வரக்கூடாதுன்னு. அது நேராவே தான் சொல்லிருக்காங்க, என்ன நிற்க கூடாது. அது பண்ணிட்டு இது வந்து தேர்தல் நிக்கிறது நிக்காம இருக்கு உங்களுடைய உரிமை. அப்ப உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் இழைக்கப்பட்டது. இதுல எப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும் நடந்தது என்னன்னு. ஏன்னா தேர்தல் வந்து 2ஆம் தேதி நடத்தணும். ஆனாக்க வந்து லோடா கமிட்டி ரிப்போர்ட் வரை வரைக்கும் நீ நிற்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது போட்டா கடைசியில நீ நிற்க கூடாதுங்கிறதான் அர்த்தம். அது புரிஞ்சு போச்சு, தேர்தல் நடந்து போச்சு. இந்தியா சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா சிமெண்ட் கட்டாயம் அந்த குறை இருக்கு, மனசுல அந்த குறை இருக்கு.
ஆனாக்க சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், இப்ப வந்து ஒரு குடும்ப தகராறா இருந்தா நம்ம வந்து மனக்குறையோட இருந்துடலாம். பட் when it is about சுப்ரீம் கோர்ட்னா யூ ஹேவ் த ரைட் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற பல கேஸ்ல நம்ம அடிப்படையான கேள்விகள்லாம் வர கேட்டுறாங்க. இந்த மாதிரி ஆர்டர் போட முடியுமா, இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு குழு அமைக்க முடியுமா? நீங்க வந்து லீகல் ஃபைட் நீங்க என்னைக்குமே விட்டது கிடையாது. நீங்க கடைசி வரைக்கும் லீகலா தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல ஏன் விட்டுட்டு நீங்க வந்து லோதா கமிட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போது லோதா கமிட்டி அக்செப்ட் பண்ற முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல எங்க போறது? சுப்ரீம் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஏதோ அதுக்கு மேல ஏதோ ரிவ்யூ போட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பிசிசிஐ தான் பண்ணணும், பண்ணிருக்கலாம். பிசிசிஐ அதை ரிவ்யூ போட்டிருந்தாங்கன்னா அது என்னைக்கு எடுத்து பாக்குறாங்களோ அன்னைக்கு தான் பார்க்க முடியும். சிஸ்டம் அவங்க பிசிசிஐ வந்து ஒரு பார்ட்டி, சிஎஸ்கே ஒரு பார்ட்டி, ஸ்ரீனிவாசன் ஒரு பார்ட்டி. இப்ப அக்ரீடு பார்ட்டி உள்ள பிரச்சனைகள்ல வந்து ஒரு ஆள் நேரடியா ஒருத்தர் முழுமையா பாதிக்கப்பட்டிருப்பாருன்னா அது ஸ்ரீனிவாசன்ங்கிற இண்டிவிஜுவல் இல்ல. ஆனா அதுல ஒண்ணு பாக்கணுங்க. அது எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, ஸ்ரீனிவாசன் தப்பு செய்யல. லோடா கமிட்டியில வந்து ஸ்ரீனிவாசன் எம்ஏல ஒண்ணும் பண்ண சொல்லல. ஐ எம் நாட் அ பார்ட்டி பிஃபோர் லோடா. பர்சனலி இண்டிவிஜுவலா எனக்கு என்ன கிரீவன்ஸ் கேட்கலாம். இப்ப என்னன்னாக்க இப்ப இந்தியா சிமெண்ட் பப்ளிக் கம்பெனி, இந்தியா இப்ப நான் என்ன கேள்விப்படுறேன்னா சிஎஸ்கே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது சஸ்பென்ஷன் தப்புன்னு. அதுல அவங்க இந்தியா சிமெண்ட பார்ட்டியா போட்டிருக்காங்க. அந்த இது நடக்க போகுது. அதனாலதான் அதை பத்தி நான் அதிகம் பேசுறதுக்கு இது இல்ல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்ட்டி இல்ல. எனக்கு என்னன்னா இப்ப சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுது, பிசிசிஐ வந்து ரிவ்யூ போடுது, அது அப்புறம் இருக்கட்டும். இதுல அக்ரீடு பார்ட்டி பர்சனல் கெப்பாசிட்டியே நீங்க வர்றீங்க, நீங்க எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. இது வந்து பிசிசிஐ உடைய சேர்மனுக்காகவோ இப்ப அது கரெக்டுங்க. பட் அது அந்த கட்டம் தாண்டிட்டு எப்படின்னா லோடா கமிட்டி எப்போ தீர்ப்பு சொல்லிட்டாங்களோ ஐ எம் ஃப்ரீ பர்சன். இப்ப எனக்கு எம்எல்ஏ எந்த விதமான ஷாக்கிள்ஸ் இல்லையா? இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து இப்போ கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த லோடா கமிட்டி டெசிஷன் கொடுத்தாச்சு. சோ இப்ப நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், நான் தேர்தல் நிற்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். அதனால அடுத்த இப்ப தேர்தல் ஒன்றும் கிடையாது. சோ எஃபெக்டிவா இந்த ஒரு டேர்முக்கு இல்ல. அது ஓகே. அது எப்படின்னாக்க இப்ப ஒருத்தனுக்கு வந்து என்னவா இருந்தாலும் சரி, நான் இந்த பிசிசிஐலயே நான் தான் இருக்கணும், எனக்கு அந்த பதவி தான் முக்கியம் அப்படின்னு அலையறவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து சரி சார் ஓகே, இப்ப வரக்கூடாது ஃபைன், இதனால நாங்க கிரிக்கெட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதோ, கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறதோ, கிரிக்கெட் அதெல்லாம் எதுவுமே தடை பண்ணல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 60 வருஷமா நாங்க கிரிக்கெட்ல இருக்கோம் சார். 9 வருஷமா நான் பிசிசிஐல இருக்கேன். இப்ப ஐ ஹவ் பீன் அவுட் அதாவது பியூர்லி சப்போர்ட்டிங் கிரிக்கெட் ஃபார் 50 years. பிசிசிஐ only 8-9 years. இப்ப ஐசிசில இப்ப ஒரு வருஷமா சேர்மனா இருக்கேன். சோ இதுக்கு அப்புறமாவும் எனக்கு டைம் இருக்கு. இப்ப பிசிசிஐ இஸ் நாட் மை லைஃப். நீங்க எப்படி ஏன் எனக்கு எப்படி இது அக்செப்ட் இது பண்ண வந்து ஓகே ரைட் இதான் சொல்றாங்களா, ரைட் ஓகே. இப்ப எனக்கு லீவ் மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு பிசிசிஐக்கு. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த எலெக்ஷன். அது வரைக்கும் நம்ம வேலையை செய்வோம். நான் என்ன எப்பயுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிற ஆளா இல்லையோ எனக்கு டவுட். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, அதனால நீங்க பாதிக்கப்படுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இப்ப பிசிசிஐ உடைய கூட்டம் நடந்த போது நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க. அது போய் கலந்துக்கலாமா இல்லையான்னு ஒரு டவுட் வந்து டமான் அதை வந்து ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்ப பிசிசிஐ தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கு, ஸ்ரீனிவாசன் வந்து கலந்துக்கலாமா கூடாதா எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு. அத என்னோட நீங்க வந்து உங்களோட ரைட்டை நீங்க நினைக்கும் போது என்னைய ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ரைட் இருக்கு? நான் கலந்துக்கிறத வந்து ஏன் தடுத்தாங்க, ஏன் ஒத்தி வச்சாங்க, நீங்க ஏன் போய் கேட்கலன்னு கேக்குறேன். நீங்க ஏன் இனிஷியேட் பண்ணலன்னு கேக்குறேன். இல்லீங்க, அதாவது ஒரு டவுட் சந்தேகம் இருந்தா போய் கேட்கலாம். சந்தேகமே இல்லையே. இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அந்த ஆர்டர் ரொம்ப கிளியரா இருந்தா அந்த ஆர்டர் முடிஞ்சு போச்சுங்க. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, ஆர்டர் முடிஞ்சு போச்சு. அவங்க வச்ச அந்த நிபந்தனையில நான் மாட்டல. இப்ப எனக்கு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டே, எனக்கு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன இருக்கணும்? எனக்கு பங்கு இருக்கணும். எனக்கு பங்கு இல்லாத இடத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு நீங்க சொன்னா அது உண்மையாயிடுமா? இப்ப நான் போன மீட்டிங்க்கு இப்ப அங்க வந்து அந்த வக்கீல் ஏதோ இது ரெஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், உனக்கு கேட்டுக்குன்னு சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணலாம். நான் அட்டென்ட் பண்ணேன், போனேன், போயிட்டு வந்தேன். இப்ப வந்து அந்த இந்தியா சிமெண்ட்டுக்கு வந்து அந்த சிஎஸ்கே சிஎல் என்ற கம்பெனியில ஒரு ஷேர் கூட கிடையாது.
அது இன்டைரக்ட் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்டா எனக்கு ஷேரே கிடையாது. ஐ ஹவ் நோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இல்ல அப்படி இருக்கிறச்ச எனக்கு சந்தேகமே கிடையாது, நான் கட்டாயம் போலான்னு. அவங்க அதுல ஒரு சாரருக்கு ஏதோ இது பண்ணி கேட்கிறாங்க. அது நடக்கிறபடி நடக்குது. அதை பத்தி எனக்கு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அன்னைக்கு அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சதுக்கான காரணம் நீங்க அதுல கலந்துக்கலாமா இல்லையான்னு பிசிசிஐக்கு எழுந்த ஒரு டவுட். பிசிசிஐக்கு எழுந்த ஒரு டவுட்னு சொல்ல மாட்டேன் சார். அன்னைக்கு என்ன எப்படின்னாக்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம் மீட்டிங்ல. அவர் ஜக்மோகன் தால்மியா மேலேந்து வந்தார். வந்துட்டு ஐ எம் அட்ஜர்னிங் இந்த இதுக்கு நான் டவுட் நாங்க கிளாரிஃபை பண்ண போறேன், அதனால நான் அட்ஜர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். அவ்வளவுதான். அதாவது எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருந்த அந்த மக்கள் நம்பர்ஸ் மெஜாரிட்டி டிசிஷன் பார்க்க முடியாது. அவங்க யாருமே ஒன்று சொல்லவே இல்லையா. இவரு எழுந்து வந்தார், அட்ஜர்ன் பண்றேன்னு எழுந்து போயிட்டார். பிசிசிஐ பிரசிடென்ட் ரீசன் ஃபார் அட்ஜர்னிங் நீங்க கலந்துக்கலாமா இல்லையா கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. அவருக்கு இருந்திருக்கலாம் டவுட்டா கேட்கணும். நீங்க ஒரு காரணமா இருந்ததுனால நீங்க இது என்னோட ரைட்டு, இது ஒரு காரணமா வச்சு ஒத்தி வைக்க முடியாது, எனக்கு அதுல கலந்துக்க சொன்னேன் அவர்கிட்ட. அதாவது மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சு அப்ப நான் இது பண்ணும் போது என் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இல்ல இப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் கிளாரிபிகேஷன் கேட்கும் போது நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிருந்தா இல்லீங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிருந்தா பிசிசிஐ பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கும். அதை பத்தி இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு இந்த சட்டத்தை பத்தி யார் முதல்ல போறது யார் பதில் சொல்றதுன்னு அதை பத்தி இதுக்கு இல்ல. எப்படி அவங்க போறாங்க, அது சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறதோ அதுபடி போகும். நாளைக்கு திரும்ப ஒரு இதுலயும் என்னுடைய கேஸ கேட்கவே இல்ல, சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்காம டிசிஷன் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்க இன்னைக்கு இந்தியா சிமெண்ட்ஸோட சைடு அது கூட நீங்க நான் சொன்னது கரெக்டா நீங்க I didn't think articulated. What I said is they did not hear. India Cements were not placed fully, were not heard fully ன்னு சொன்னது தவிர இப்ப இன்னைக்கு என்ன இப்ப அவங்க என்ன இப்ப நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அவங்க போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் இதை பத்தி அதிகம் பேச முடியாது. ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க அந்த கேட்கறச்ச அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அதை பத்தி நான் முன்கூட்டியே பேசக்கூடாது. ஐ ஷுட் நாட் கெட் இன்டு தட். இந்த ஆதித்யா வர்மா தான் இதுக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இவ்வளவுக்கும் பிரச்சனையில ஒரு மனுதாரரா இருந்து அத்தனையும் பண்றார். அவரே பிசிசிஐ மூலமா நீக்கப்பட்டவர். அப்புறம் அவர் தனியா ஒரு பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் இல்லாம வேற ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்றாரு. அவர் பொதுநல வழக்கு போறார். இப்ப நமக்கு கிடைச்ச ஆவணங்கள் மற்றும் மற்ற இடங்கள் வெளியில பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் பார்த்தா அவருக்கு பின்னாடி சில பேர் இயற்கை இருக்காங்கன்னு டவுட் வருது. உங்களுக்கு பிசிசிஐல இருந்து நீக்கப்பட்டவருக்கு இதை போடுறதுக்கு ரைட்ஸ் இல்லன்னு சொல்ல முடியலையா? அப்படி சொல்லிக்க முடியாதா? இல்ல அதெல்லாம் சொல்லியாச்சுங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அதாவது இப்ப எப்படின்னா இப்ப வந்திருக்கிற எவிடன்ஸ் இதெல்லாம் பார்த்து நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் உங்க சேனல்ல இதெல்லாம் பார்த்தாக்க இந்த ஆதித்ய வர்மா, நான் இப்ப சொல்றேங்க, அவன் லலித் மோடியோட பினாமி. அவன் தான் லலித் மோடியே. லலித் மோடி தான் இந்த அதாவது இந்த வழக்க துவங்கினது ஆதித்ய வர்மா இருந்தா கூட என்ன பேசிக்கிறாங்கன்னா எல்லா பணமும் லலித் மோடி தான் கொடுத்தான். அவருக்கு ஆதித்ய வர்மா நீட் நேரத்தில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஆதித்ய வர்மா எங்க போனாலும் வந்தாலும் லலித் மோடி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கேஸ முழுக்க லலித் மோடியை தன்னோட கேஸா அதை நடத்தி அவரே வக்கீல்கள் கொடுத்து பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் பணத்தை எல்லாம் அவரோட இதுலதான் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற வெரி கிளியர் கட்டா எல்லாருக்கும் புரியுது. இப்போ அதாவது ஆதித்ய வர்மா பத்தி பேசுறதுல வேஸ்ட் டைம். லலித் மோடின்னு சொல்லுங்க, ஆதித்ய வர்மானே நீங்க பேச வேண்டாம். கேட்டாக்க லலித் மோடி வழக்கு போட்டாரா? ஆமா. யாரை யூஸ் பண்ணார்? ஆதித்ய வர்மா ஒருத்தன் பேர் கையெழுத்து போட்டார், அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அப்படி அந்த மாதிரி வச்சு அந்த நேரத்தில் மீடியாவுக்கும் தெரியல. அதாவது he fooled the media. அதே மாதிரி எல்லாருக்கும் ஏமாத்தி என்னமோ பெரிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவர் போடுற மாதிரி எடுத்துட்டு பண்ணாங்களே தவிர இதுல யாரு? சசாந்த் மனோகர் அவருக்கு அட்வைசர், எல்லாம் அட்வைசர் அவங்களுக்கு. சோ எல்லாம் கூட சேர்ந்துட்டு இந்த ஆதித்ய வர்மா முன்ன வச்சுக்கிட்டு இவங்க நடத்தின கேஸ் நாடகம் இது. அதனால எனக்கு என்னன்னா அந்த ஆதித்ய வர்மா பத்தி பேசுறதோ அதெல்லாம் வேஸ்ட் டைம் வேஸ்ட். லலித் மோடி நேரா பேசுவோம். மீடியாவுக்கு இது தெரியலன்னா there is no surprise. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் மூலமா கிடைக்காம தெரியாது. பீயிங் ஏ இன்சைடர், நீங்க சிஎஸ்கேல இருக்கீங்க, நீங்க டிஎன்சிஎல் இருக்கீங்க, நீங்க பிசிசிஎல் இருக்கீங்க, ஐபிஎல் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம். நீங்க அதுல பிரசிடண்டா இருக்கிறீங்க. அப்ப லலித் மோடி தான் ஆதித்ய வர்மா இயக்குறாருன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? தெரியவே இல்லையா? அது எங்களுக்கு இவ்வளவு அதை பத்தி எடுத்திருந்தாலும் ப்ரூஃப் இல்ல.
கடைசியில நம்ம வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இப்ப வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுற ஆதித்ய வர்மா பாம்பேல தான் துவங்கியிருக்காரு. அங்க அவர் வந்து சொல்லி இதெல்லாம் என்னோட சொந்த செலவு, வேற யார் பணமும் இல்லைன்னு அங்க ஒரு இது கொடுக்கணும், அது அங்க கொடுத்திருப்பார். ஆனால் அவர் நடந்தது எல்லாமே அதுக்கு வேற. அடுத்து வந்து லலித் மோடியே ஒரு நாள் நான் தான் பண்றேன்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டு அடுத்த நாள் வித்ட்ரா பண்ணிட்டாங்க மாரல் சப்போர்ட்னு. பட் ஆனா இப்ப வரதை பார்த்தா இப்ப இது வரப்போறது இப்ப வரப்போறதும் இப்ப நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொஞ்சம் இது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கே வந்துடும். அதாவது எந்த அளவுக்கு வந்து லலித் மோடி சொல்லி இன்வால்வ். அப்படி இருக்கிறச்ச இப்ப இதே கேஸ இப்ப நான் வந்து லலித் மோடி தான் இந்த எம்எல்ஏ இந்த கேஸ போட்டு இது வெளியில வந்திருந்தா இதே வந்து நீதிபதிகள் இப்படியே தீர்ப்பு கொடுத்திருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அதாவது உண்மை மறைக்கப்பட்டு அத வேற ஒரு இதுவா ஒரு பர்செப்ஷனல் டிஃபரன்ஸ் கொண்டு நிறுத்தினதுனால அதனால வந்த ப்ராப்ளம். இப்ப கேஸ நடத்தினது, கேஸ போட்டது, அபிடவிட்ல சைன் பண்ணது அதெல்லாம் யாருன்னு பார்த்தா ஆதித்ய வர்மா. ஆனா பின்னாடி செயல்பட்டது லலித் மோடி. ஆனா இப்ப நீதிமன்றத்துக்கு திரும்ப ஒரு புதிய ஆவணங்கள் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு இல்லாட்டி ஊடகங்களை வரக்கூடிய ஆவணத்தை வச்சு நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெரிட் டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக அவங்க போட்டது தப்புன்னு வரலாம். ஆதித்ய வர்மா மேல வேற ஒரு கேஸ் ஃபைல் ஆகலாம், வேற ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் டீலிங், லோதா கமிட்டியோட இந்த விஷயங்கள் அந்த மெரிட் ஆஃப் த கேஸ் அதுக்கு ஏதாவது பாதிப்பு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியாதுங்க எனக்கு. இப்ப தெரிஞ்சது என்னன்னாக்க கேஸ் நடந்தது, ஆதித்ய வர்மா போட்ட பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதை வச்சு கேஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. லோடா கமிட்டி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து பல உண்மைகள் வெளில வருது. இதனால என்ன நடக்கும்னு எனக்கு சொல்றதுக்கு இல்ல, எனக்கு தெரியல. ஏன்னா இப்பவே நாங்க வந்து சொல்ற மாதிரி we are digesting this. இப்ப இந்த அளவுக்கு இப்ப வந்து எவிடன்சஸ் இருக்குன்னு சொல்லி பகிரங்கமா இப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு ஒரு அளவுக்கு நம்ம புரியுது. இப்போ அதனால இப்ப என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்னங்கறத கலந்து ஆலோசனை பண்ணணும். இதுல இப்ப நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ இனிஷியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஆதித்ய வர்மாவுக்கு பின்னணியில இருந்து செயல்பட்டது லலித் மோடி தெரிய வருது, இதனால பாதிக்கப்பட்டவன் நான் அப்படிங்கறனால இதுல வந்து உங்களுடைய முடிவுல பாத்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டான்? இப்ப இன்னைக்கு லோடா கமிட்டி வேற முடிவு தண்டனை கொடுத்தாச்சு. பாதிக்கப்பட்டது அந்த டீம். ஆல் தி கிரேட் பிளேயர்ஸ் அந்த டீம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சரி ஒரு எலெக்ஷன் ஒரு தேர்தல் நிக்கல போயிட்டு போறாங்க. நீங்க வந்து பிசிசில இருக்கிறீங்களா, ஐபிஎல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்ல. அதாவது வந்து அந்த சிஎஸ்கேங்கிற ஒரு டீம் இப்ப சென்னையில எங்க போனாலும் அந்த மஞ்சள் சட்டையை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதுல ரசிகர் பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு பாதகம் வந்துருச்சேன்னு எனக்கு ஒரு மனசு வருத்தம். எனக்கு இப்ப சிஎஸ்கேல இருந்து நான் டொனேட் பண்ணியாச்சு, நானே வந்து அந்த இந்தியா செமிஷன் கொடுத்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு கேம் தான் முக்கியங்க. எனக்கு வந்து நாங்க வந்து கிரிக்கெட்ல இருந்து சம்பாதிச்சதே இல்ல, சம்பாதிக்கவும் போறது இல்ல. அந்த கிரிக்கெட் வெறி, கிரிக்கெட் பைத்தியம் எங்களுக்கு. அதனால அந்த டீம் அதாவது சென்னைக்கு வந்து அது முதலையும் ஏன் லெட்டர் எழுதினாக்க ஒவ்வொரு ஊருக்கு நீங்க பிட் பண்ணணும்னு போட்டாங்க. அப்ப சரி யாருமே சென்னைக்கு போடாட்டாக்க இவ்வளவு பெரிய ஒன் ஆஃப் த பர்மனன்ட் ஃபைட் ஒரிஜினல் டெஸ்ட் சென்டர்ஸ் சென்னை. இந்த பொங்கல் டைத்துல ஒரு டெஸ்ட் மேட்ச் வரும், அதுக்கு வந்து காத்தால் 4 மணில இருந்து போய் உட்காந்து நின்று டிக்கெட் வாங்கிட்டு போய் அந்த இடிச்சுட்டு போய் இந்த எம் ஸ்டாண்ட்ல உட்காந்து கிரிக்கெட் பார்த்தவன் தான். அதனால இந்த சென்னையில் இருக்கிற அந்த கிரிக்கெட் ரசிகனுக்கு ஏதாவது இந்த டீம் இல்லாம இந்த ஐபிஎல் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் எழுதினேன். இவங்க எல்லாம் சொல்ற மாதிரியோ இந்த பிரைவேட் கெயின் கான்ஃபிளிக்ட் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது எனக்கு. அன்னைக்கு பியூரா ஒரு ரசிகனா எழுதினோம். அவங்க சரி நீங்க பிட் பண்ணுனாங்க, பிட் பண்ணினோம், டீம் நடந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நீ பிசிசிஐல இருந்தா இது இருக்கக்கூடாது, நீ இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடாதுனாக்க ஓகே அந்த டீம் சிஎஸ்கே சிஎல் போட்டாச்சு. என் பங்கு அதுல கிடையாது, எனக்கு ஒரு பங்கு கிடையாது, இந்தியாஸ் மட்டும் பங்கு கிடையாது. ஏன் அந்த டீம் நடத்தட்டும், சென்னை மக்கள் பார்க்கட்டும், ரசிக்கட்டும், அந்த ஒரே நோக்கம். இப்ப லோதா கமிட்டியோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 2 சீசன்ல வந்து குறைஞ்சபட்சம் இவங்க இருக்க முடியாத நிலைமை ஏற்படுது. சோ சிஎஸ்கே திரும்ப உயிர் போட ஐபிஎல் விளையாடுறதுக்கான வழி நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்லீங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இப்ப இந்த பிரான்சைஸ் வந்து கொடுத்திருக்காங்கல்ல, அது இட்ஸ் இன் பர்பெச்சுவிட்டி. இப்ப 2 வருஷம் சஸ்பென்ஸ், 2 வருஷம் இருக்காது. அது பிசிசிஐ என்ன செய்யறாங்களோ, இப்ப நான் பிசிசிஐல நான் வந்து நிர்வாகத்துல இல்ல.
அது அவங்க முடிவு எடுக்கணும். நான் கேக்குற சிஎஸ்கேவை உயிர்ப்போட விளையாட வைக்கிறதுக்கு என்ன வழிதான் நான் கேட்கிறேன். அது நான் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இப்ப எப்படின்னாக்க அது இப்போ அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது பிசிசிஐ இஸ் லுக்கிங் இன்டு இட். சிஎஸ்கே கோர்ட்டுக்கு போயிருக்கு. சிஎஸ்கே கோர்ட்டு போயிருக்கிற டயத்துல நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. எனி கேஸ் அது சிஎஸ்கே ஓன் மேட்டர். அது இல்ல, எனக்கு தெரிஞ்ச வகையில இந்தியா சிமெண்ட்ஸுக்கான பனிஷ்மெண்ட் இல்ல. அது சிஎஸ்கே விளையாடக்கூடாது, சிஎஸ்கேங்கிற ஒரு அணி இருக்க முடியாது. இப்ப சிஎஸ்கேயோட ஓனர் வேற ஆள் மாறிட்டாங்க. இப்ப ஆஸ் ஆஃப் நவ் அவங்க ஜட்மெண்ட் வந்த போது இருந்த சிஎஸ்கே ஓனர் இன்னைக்கு கிடையாது. சோ சிஎஸ்கே எங்களுக்கு புது ஓனர் வந்துட்டாங்க அப்படிங்கறனால சிஎஸ்கேவாவே கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல சிஎஸ்கேங்கிற பேரை சென்னை சூப்பர் கிங்ஸ் பேரை மட்டும் மாத்தி விளையாட? அது சென்னை நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடங்கியிருக்காங்க சிஎஸ்கே. அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருதுன்னு பாக்கணும். அது நடந்துட்டு இருக்குது. இந்த ஆதித்யா வர்மாவுடைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் ஆன பிறகு as இண்டிவிஜுவல் கெபாசிட்டி நீங்க இதுல ஏதாவது கேஸ் கோர்ட்டுக்கு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? நீ அது மாதிரி ஏதாவது பிளான் இருக்கீங்களா? ஏன்னா இவ்வளவு பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் மேல டேமேஜ் போடுவாங்க. ஆதித்ய வர்மா அதாவது இதுல யாரெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்களோ, பொய் சொல்லி ஊரை ஏமாத்திருக்காங்களோ, பொதுவா இந்த ஆதித்ய வர்மா லலித் மோடி ஆதித்ய வர்மா 2 பேரும் ஒண்ணு. லலித் மோடி தான் அது. பிந்திரா அவர் கூட இருந்த இந்த சகாக்கள் இந்த கூட்டம் அவங்க எல்லார் மேலேயும் கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் நான் போடுவேன். நான் கட்டாயம் போட போறேன். ஏன்னாக்க அவங்க ஊரை ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லாத பொய் கிடையாது. லாஸ்ட் டைம் நீங்க தந்தி டிவி கொடுத்த பேட்டியிலேயே தமிழனா நான் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், அது ஒரு நார்த் இந்தியன் லாபி இது மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க. சுப்பிரமணிய சாமி கூட அதை சொல்லியிருந்தாரு. லலித் மோடி அவருடைய மெயில் டிரான்சாக்சனே ஒரு இடத்துல கோட் பண்றாரு, தமிழ் லாபியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லாபின்னு சொல்லி சொல்றாரு. இன்னமும் அதுல உறுதியா இருக்கீங்களா? இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தமிழியன் இது நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப திமுக தலைவர் கருணாநிதியில இருந்து சுப்பிரமணிய சாமியில இருந்து தமிழ் மேலையும் தமிழ்நாடு மேலையும் கிரிக்கெட் மேலையும் உங்களை மாதிரியே ஒரு ஆர்வமா இருக்கிறவங்க யாருமே சப்போர்ட் பண்ணலையா? இது ஒரு தமிழ் பவுன்ஸ் பேக் பண்ணவே இல்லையே. இல்லைங்க, இது எப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்டுங்க, இது அரசியல் இல்ல. ஜெனரலா இந்த ஆல் திஸ் இது என்ன பண்ணாக்க பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் வந்திருக்கும். இது பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்ல, இது ஸ்போர்ட்டிங் இஷ்யூ. தமிழ் சொசைட்டி சரியான முறையில் ரியாக்ட் பண்ணிச்சு நினைக்கிறீங்களா? நீங்க 10 காரணத்துல ஒரு மெயினான காரணம் நான் தமிழ்ல இருந்தது, சவுத்ல இருந்து ஒருத்தன் வந்தாங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்றீங்க. அப்படிங்கும் போது இதே சவுத்ல இருக்கக்கூடிய உங்களை மாதிரியே கிரிக்கெட் லவர்ஸ் அவங்க ஏன் உங்க கூட கை தெரியலங்க. ஐ காண்ட் ஆன்சர் தட். ஐ காண்ட் ஆன்சர். லலித் மோடி இன்னைக்கு மத்திய அரசு லலித் மோடி விவகாரத்துல செயல்பட்டு இருக்கிற விதம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? அவங்களுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மும்பை ஹைகோர்ட் இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நீதிமன்ற வழியில அவருக்கு அவர் தேடப்பட்டு அவர் இந்தியா கொண்டு வரணுங்கிற முயற்சி இதுல அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா அவன் போய் இந்த இன்டர்போல்லயா யாருக்கும் காசு கொடுத்து அங்க சரி கட்டிட்டு இருக்கான். அவன் அவங்க கூட உட்காந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு அதனாலதான் என்ன கூப்பிட்டு எவிடன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வச்சு பிஎம்எல்ஏ கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவன் லலித் மோடி அவன் அந்த இன்டர்போல்ல முன்னாடி இருந்த யாரோ ஒரு செக்ரட்டரி ஜெனரலோ யாரோ வந்திருக்காரு போது அவருக்கே அவன் குடும்பத்துக்கு ஏதோ பணம் கொடுத்து வீடை வாங்கி கொடுத்து எத்தையோ பண்ணி கொடுத்துட்டு இப்ப அவங்க அது அந்த அளவு அதாவது நம்ம இந்தியாவோட ரிக்வெஸ்ட் இன்டர்போல்ல சில பேப்பர்லயோ ஒரு நியூஸ் சேனல் எழுதியிருக்காங்க. இல்ல அவங்க திரும்பி ஏதோ லெட்டர் கேட்டிருக்காங்க, எவிடன்ஸ் கூட ஆவணம் கூட அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐ டோன்ட் நோ ஃபேக்ட் ஆர் நாட். பட் அவன் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதாவது பட் இந்தியன் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு. அந்த மெயில்ஸ் டிரான்சாக்சன் பார்க்கும்போது சசாங் மனோகருக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அவர் ஏன் இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் வரணும்? ஏன் அவருக்கு இன்னும் இதுல உங்க மேல என்ன கோபம் இருக்கணும்? அதுதான் எனக்கு புரியலைங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணாருனாக்க அவர் பிசிசிஐல இருந்த வரைக்கும் அவர் சொன்ன நான் பிரசிடென்டா இருப்பேன், 3 வருஷம் நான் பிரசிடென்ட் முடிஞ்சிட்டு போயிடும், அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டேன், பிசிசிஐ பக்கமே வர மாட்டேன், அதோட நான் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர். லைஃப் டைம் ஆசை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு கடைசியில இப்படி பார்த்தா அவர் தான் இங்க இருக்கணும், அவருக்கு ஏதோ ஆசை இருக்கு போல இருக்கு. அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு நடக்கிறது வேற. ஆனா ஒண்ணு 100% அவர் லலித் மோடியோட தொடர்பு இருக்கு. லலித் மோடி சொல்றபடி இவர் பண்ணிட்டு இருக்காரு, கோஆர்டினேஷன் இருந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. அது எனக்கு வருத்தம். ஏன்னா அன்னைக்கு அவரோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இப்படி இருப்பாருன்னு நான் எஸ்டிமேட் பண்ணல.
சசாங்க் மனோகர். இல்ல உங்க பக்கம் தப்பு இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நீங்க கரெக்டா நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க கன்வின்சிங்கா நீங்க நினைக்கிறீங்க. இந்த விஷயத்த ஒரு பிசிசிஐலயும் கவர்மெண்ட்லயும் பாலிடிக்ஸ்லயும் ஸ்ட்ராங் ஹோல்ட் வச்சிட்டு இருக்கிற சரத்பவார் as well as ஜெட்லி அவங்களுக்கு தெரியும். ஜெட்லிக்கு அதாவது எப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இந்த நான் வந்து ஜூன் 2 நான் நானே ஸ்டெப் அசைட் பண்றேன்னு இது பண்ண போது அந்த மீட்டிங்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, சரத்பவார் வரல, பாக்கி எல்லாரும் இருந்தாங்க. அதாவது எப்படின்னா இது மறைமுகமா எதுவும் செய்யல, எல்லாம் ஓப்பனா எல்லாரும் முன்னாடி தான் நடந்தது. நீங்க ஸ்டெப் அசைட் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? I became president again. Court permitted me. So March 2014 லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த முட்கல் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து சீக்ரெட் என்வெலப் இருக்குன்னு போது அதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். நாங்க again I stepped aside. Court said senior vice president சிவ்லால் யாதவ் அவர் அப்பாயிண்ட் பண்ணா, அவர் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புல தான் இந்த தாக்கூர் ஜஸ்டிஸ் தாக்கூரோட ஜட்மெண்ட்ல அவங்க சொன்னாங்க ஆர்மா தட் இஸ் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, லோடா கமிட்டி ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு. அது வரைக்கும் நடந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் அதுல இருந்து ஐ டிட் நாட் ஃபங்க்ஷன் as president. சோ நான் யார்கிட்ட போய் எதை பத்தி கேட்கறது? எனக்கு இல்ல, நீங்க கேக்குறது உங்களுடைய சைட நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சரத்பவாரோ இல்லாட்டி அருண்ஜேட்லியோ உங்களுக்கு சாதகமாவோ உங்களுக்கு எதிராவோ செயல்பட்டுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் பிசிசிஐலயும் ஒரு ஸ்ட்ராங் ஷேர் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கான 4 வெல்விஷர்ஸ் 4 இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணணும் நீங்க நினைச்சீங்களா? இவங்கள்ட்ட ஷேர் பண்ணோம், உங்களுக்கு தெரியுமா இது அப்படின்னு? அவங்கள்ட்ட எல்லாம் அதாவது எப்படின்னாக்க both are very big leaders. சரத் பவார் என்சிபி, அவர் 5 times சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு, இப்போ நிதியமைச்சரா இருக்காரு அருண்ஜேட்லி. சோ அதை பத்தி நான் ஒன்னும் பேசக்கூடாது. நான் அவங்கள்ட்ட என்னத்தை கேட்டு அது கேட்டு அதெல்லாம் அது தப்பு. நான் சின்னவன், நான் அவங்கெல்லாம் தேர் ஆல் பிக் பீப்புள். ஆனா நான் என்ன பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, பிசிசிஐ டிரான்ஸ்பரண்ட், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இந்த டிஸ்கஷன் நடந்து நான் விலகி நான் ஸ்டெப் அசைட் பண்ணதுக்கு அப்புறம் somebody else is running, நான் அவங்க இன்டர்ஃபியரே பண்ணலையா? இல்ல இப்போ சிவ்லால் யாதவ் அவங்க இருந்தபோது அவங்க எப்படி நடத்தணும் என்னன்னு நான் மூக்க நீட்டி நான் ஒன்னும் போய் செய்யலையே. they ran the BCCI. ஐபிஎலுக்கு கவாஸ்கார போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சோ அது அந்த சீசன் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எலெக்ஷன் நடந்தது, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ லலித் மோடி இது நேரடியா செயல்பட்டு இருக்கிறாரு, அவருக்கான ஆளா இவர் ஆதித்ய வர்மா செயல்பட்டு இருக்கிறாரு. சசாங்க் மனோகர் இந்த மாதிரி அவங்க கூட இருந்தாங்க, உங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னீங்க. இது மாதிரி வேற யாராவது திட்டமிட்டு உங்களுக்கு எதிராக செயல்படும் நினைச்சாங்களா? அதாவது இப்படி பாத்தீங்கன்னா இது லலித் மோடியா இன்னும் கூட இருந்தது பிந்த்ரா, அவரும் எப்போதான் சொல்லிட்டே இருப்பாரு. மெயினா என்ன கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் வந்த எவிடன்சஸ் பார்த்தாக்க இவங்க தான் மெயின் பிளேயர்ஸா இருக்காங்க. இது கூட இருந்தாங்க லலித் மோடி வக்கீல்கள், லலித் மோடி கூட அவங்க எல்லாம் பிசிசிஐல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டெபினட்டா லலித் மோடி, அவருக்கு இந்த சசாங்க் மனோகர் கூட இருந்திருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் முன்னாள் பிரசிடென்டா இருந்தார் ஏசி முத்தியா, அவரும் கொஞ்சம் தொடர்பு இருந்திருக்கலாம் அந்த இதுல அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டில பாக்கும்போது டிஎன்சிஏல நீங்க தான் இருப்பீங்க, பிசிசிஐல நீங்க தான் இருப்பீங்க, ஐசிசில நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இயல்புலயே யாருக்குமே ஒரு தன்னால நீங்க எதுவுமே தப்பு செய்யாட்டா கூட ஒரு குரோதம் வந்துரும் இல்லையா? என்ன எல்லா போஸ்டிங்லயும் அவரே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா பர்மனன்ட் இல்லீங்களா? இப்ப பிசிசிஐல ஒரு டேர்ம் லிமிட் இருக்கு, ஐசிசிலயும் ஒரு டேர்ம் இது இருக்கு. ஆனா நீங்க என்ன பாக்கணும்னா, ஒரு தமிழன் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் நம்ம ஊர் நம்ம நாட்டில இருந்து இந்த மாநிலத்தில இருந்து ஒருத்தன் போய் ஐசிசில சேர்மனா இருக்கிறது பெரிய விஷயம் தானுங்க. அது ஒரு டேர்ம் இஸ் 2 years, ரெண்டாவது டேர்ம் இருக்கலாம் போல இருக்கு. ஆனா பட் அது பர்மனன்ட் ஐசிசிலேயே போய் உட்காந்துருக்கு போறோம்னா இல்லையே, அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. பட் இந்த இந்த வேர்ல்டு கிரிக்கெட்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்க 10 ஃபுல் மெம்பர்ஸ் இருக்காங்க ஐசிசில. அசோசியேட்ஸ் அபிலியேட்ஸ்லாம் சேர்த்தா 100க்கு மேல இருக்கு. அந்த ஒரு கூட்டத்துல யுனானிமஸா தேர்ந்தெடுக்கப்பட்ட அது ஒரு பெருமை தானே. நம்ம இந்த சிஎஸ்கே திரும்ப வரணும்னா தமிழ்நாடு தமிழ் ரசிகர்கள் டிஎன்சிஏ என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு சிஎஸ்கே உடைய ஒரு ஃபேனா? சிஎஸ்கேவோட ஃபேன்னாக்க அந்த சிஎஸ்கே கேஸ் போட்டிருக்காங்க, அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்க ப்ரே பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். ஆனாக்க சிஎஸ்கே அதாவது என்ன பண்றது, அதாவது எந்த தப்பும் பண்ணாதவன்
அவன் பாவம் மாட்டின்னு இருக்கான் அந்த டீம். என்னோட ஹோப் என்னன்னாக்க ஜஸ்ட் சென்னை கிரிக்கெட் ஃபேன்ஸ், தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன்ஸ், சிஎஸ்கேவோட கிரிக்கெட் ஃபேனுக்காக ஒரு நல்ல தீர்ப்பு வந்தா நல்லா இருக்கும். இது விதிமுறைக்கு உள்ளதான இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சசி தரூர் கேஸ்லயுமே கொச்சி டீம் நம்ம காலி பண்ணலாம். கம்ப்ளைண்ட் அந்த ஓனர் மேலதான். ஆனா நம்ம அந்த டீம் டிஸ்மேண்டில் பண்ணோம்ல. இது நடந்திருக்கு தானே, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு தானே? இல்ல அந்த டீம் அதாவது எப்படின்னாக்க அது வேறங்க, அது பண்ணினது அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி பண்ணது. அது யாருன்னு கேளுங்க, நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா யாருன்னு இல்ல. பிசிசிஐ உடைய விதிமுறையில ஐபிஎல் உடைய நாம்ஸ்ல அப்படி இருந்தது இல்லையா? அந்த ரைட்ஸ் இப்ப லோதா கமிட்டி கொடுத்திருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிசிசியோட நாம்ஸ் படி என்ன இருக்கும் அதுதானே. இது இல்லையா அவங்க அது என்னன்னா நீங்க ரொம்ப லீகலா கேக்குறீங்க. அந்த அளவுக்கு அதுக்குள்ள நான் போய் இப்ப நான் பதில் சொல்றதுக்கு இது இல்லை. எனக்கு சிஎஸ்கேயோட மேட்டர் கோர்ட்ல இருக்கு. இப்ப அதை பத்தி பேசக்கூடாது நம்ம. நன்றி திரு சீனிவாசன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.